வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க. கேரளா லோக்கல் பாடி எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நாம இப்ப பேசக்கூடிய இந்த நேரத்துல திருவனந்தபுரத்துல 50 இடத்துல வார்டுல வந்து முன்னணியில் இருக்காங்க பாஜக. எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றத்தை மேடம்? இப்ப 51 வந்துருச்சுனாலே மெஜாரிட்டி போயிடுவாங்க. அங்க கண்டிப்பா திருவனந்தபுரத்துல பிஜேபி மேயர் தான் இந்த தடவை. 101 வார்டுல கிட்டத்தட்ட 55 ரீச் பண்ற மாதிரி இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல செய்தியா பாக்குறேன். அங்க மட்டும் கிடையாது, கொச்சி, காலிக்கட் எல்லா இடத்துலயும் பிஜேபி சில வார்டுகள்ல லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, யூடிஎஃப் இப்ப 389 வார்டு, அதாவது முனிசிபாலிட்டியில 55, 8 பஞ்சாயத்து, 64 பிளாக்னு சொல்லிட்டு அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்டிஎஃப்க்கு பெரிய பலத்த அடியா தான் இருக்கு. 371 தான் அவங்க வந்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா இந்த தடவை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்க போயிருது. அடுத்து வர எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். இதுல கிளியரா ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, கேலிக்கட்டை பொறுத்த வரைக்கும் எல்டிஎஃப் கொஞ்சம் என்னதான் யூடிஎஃப் அங்க லீட் பண்ணாலுமே எல்டிஎஃப் கொஞ்சம் முன்னிலையில இருக்கிறாங்க. கொச்சி, எர்ணாகுளம் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா யூடிஎஃப்பும், கீழே பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் இந்த ஏரியால பிஜேபி லீட்ல வர்றாங்க நிறைய இடங்கள்ல. இது கிளியரா என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு இந்த ஓட்டுகள் எந்த விதமா பிரியுது அப்படின்னு பார்க்க முடியுது நம்மளால. ஏன்னா இஸ்லாமியர்கள் எல்டிஎஃப்க்கு சப்போர்ட் பண்றதுனால கேலிக்கட்ல அதிகமாகவும், அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் கீழே இருக்கிற அந்த கொச்சி அந்த ஏரியால இருக்கவங்க காங்கிரஸுக்கும், இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில பிஜேபிக்கும் சப்போர்ட் வர மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஒரு டிவிஷன் தெளிவா தெரியுது. ஆனா எது எப்படியா இருந்தாலும் சரி, பிஜேபி இதுல பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய இடங்கள்ல வார்டுகள்லயும் சரி, கார்பரேஷன்ல, முனிசிபாலிட்டில எல்லாம் சில இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேங்க. பல வருடமாக இடதுசாரிகள் கட்சி இருக்கும்போது இந்த நேரத்துல ஒரு மாற்றம் எப்படி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க? மக்களுக்கு எப்படி இருந்தாலும் இப்ப இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மேல ஏகப்பட்ட அதிருப்தி இருக்கு. அங்க 2 கட்சி தான், இங்க டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி அங்க எல்டிஎஃப் யூடிஎஃப், காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான். இங்கதான் தமிழ்நாட்டில் தான் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்கிறாங்க. அங்க எலியும் பூனையும் தான். அங்கதான் எதிரி கட்சிகளாக இருக்காங்க. அங்க எதிர்கட்சிகளாக இருக்காங்க 2 பேரும். ஸோ அது எப்பயுமே மாத்தி மாத்தி அவங்க தான் வருவாங்க. எல்டிஎஃப் போனா யூடிஎஃப், யூடிஎஃப் போனா எல்டிஎஃப்னு சொல்லிட்டு. இந்த தடவை காங்கிரஸ் கூட்டணி, அதாவது யூடிஎஃப் முன்னிலை வச்சிருக்கிறாங்க. அதனால அடுத்து வர்ற உங்களுக்கு தேர்தலில் பாத்தீங்கன்னா, அந்த மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுதான் இந்த எலெக்ஷன்ல தெரியுது. அது போக பாத்தீங்கன்னா, பிஜேபி இவ்வளவு நாளா இல்லாத அளவுக்கு இந்த தடவை எல்லா இடங்கள்லயுமே, அது கொச்சி, காலிக்கட்டா இருக்கட்டும், திருவனந்தபுரத்துல நல்லாவே வந்திருக்கிறாங்க. மேயர் அடுத்து பிஜேபியோட மேயர் தான் இருக்க போறாங்க. அந்த அளவுக்கு தெரியுது. மற்ற இடங்கள்லயும் நிறைய இடங்கள்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ஒரு முதல் படியாகத்தான் பார்க்கிறேன். போக போக கண்டிப்பா கேரளாவில் பிஜேபி ஒரு நாள் ஆட்சியை பிடிக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆனா அதுக்கு நிறையவே வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அங்க மைனாரிட்டிஸ் அதிகமாக இருக்கும் ஒரு இடம். அது போக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, அந்த லெஃப்டிஸ்ட் லீனிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிற இடமா இருக்கிறதுனால அங்க பிஜேபிக்கு மிக கடினமான ஒரு சவால் தான். ஆனால் அதையும் மீறி ஜெயிச்சிருக்காங்கன்றத நம்ம கண்டிப்பாக பாராட்டியே தீர வேண்டும். கேரளாவில் என்னதான் எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் ஆட்சியில இருந்தாலுமே டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி எல்லாமே காங்கிரஸ் கூட்டணி விட ரொம்ப குறைவா இருக்காங்க. என்ன காரணம் மேடம்? உங்களுக்கு பாத்தீங்கன்னா, சட்டசபை அந்த தேர்தலில் அவங்க ஆட்சிக்கு வந்ததே பெருசா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் வரல. நான் ஏற்கனவே சொன்னதான், கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மாத்தி மாத்தி வருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். பெரிய 2 பேருக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் எதுவுமே இருக்காது. பொதுவாக வார்டு, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், இந்த கிராம பஞ்சாயத்துகள்ல பாத்தீங்கன்னா அதிகமாக காங்கிரஸ்காரவங்க வந்துருவாங்க அங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமாக அங்க இருக்கிறதும் கூட. அதனால நான் சொல்றேன். அதனால கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ லெவல்ல தான் அதிகமாக அங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களே தவிர கீழ்மட்ட லெவல்ல இல்ல. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அவ்வளவா மக்கள் அங்க பிடிக்கல. ஏன்னா நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவங்க கீழ்மட்ட லெவல்ல போகும்போது, அதாவது கிராம பஞ்சாயத்துகள் இதுல போகும்போது அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அங்க. அது எம்எல்ஏ லெவல்ல தான் அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க. திருவனந்தபுரத்திலேயே தலைநகர்லயே ஆட்சி, அதாவது ஒரு மெஜாரிட்டியான ஒரு வின் பண்ண போறாங்க அப்படின்னா இது எப்படி பாக்குறது? ஏன் அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் இழப்பு இருந்திருக்காங்க மேம்? முதல்ல திருவனந்தபுரத்துல அதிகமாக இந்துக்கள் இருக்கும் ஒரு இடம்னா அது திருவனந்தபுரம் தான். இன்னொன்னு திருவனந்தபுரம் தான் அவங்களுக்கு தலைநகரம் கூட. கொச்சியோ காலிக்கட்டோ கிடையாது. தலைநகரத்தில் பிஜேபி ஜெயிக்குதுன்றது ஒரு பெரிய விஷயம். எப்படி நம்ம சென்னையில பிஜேபி ஜெயிச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இது.
ஸோ திருவனந்தபுரம் எப்பயுமே வந்து ஒரு பொலிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அதிகமாக நடக்கும் இடம். அரசியல ரொம்ப ஆக்டிவா இருக்கும். எப்ப பார்த்தாலும் போராட்டங்களும் அதுவும் இதுவும் ஏதாவது ஒன்று நடந்துட்டே இருக்கும் திருவனந்தபுரத்தை. அரசியல் அறிவு அதிகம் உள்ள மக்கள் வாழும் இடம்னு கூட சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க மட்டும் இல்ல, நீங்க பந்தளத்திலயும் வந்து பிஜேபி முன்னிலையில இருக்கு, நிறைய 6 இடங்கள் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பாலக்காடுலயுமே இருக்கு. ஸோ இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக இந்துக்கள் இருக்கிறவங்க, இந்துக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களும் கூட. அவங்கெல்லாம் தான் வந்து இந்த தடவை வந்து காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மாதிரி தெரியுது. ஸோ அதுதான் வந்து இங்க ஒரு டிஃபரன்ஸா பாக்குறேன். இந்துக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கேயெல்லாம் வந்து பிஜேபியை வந்து தங்களை காப்பாற்றும், தங்களுக்கு துணை நிற்கும் என்ற ஒரு அந்த நம்பிக்கையோடு பிஜேபிக்கு ஓட்டளிக்கிறாங்கன்றது இதுல தெரியுது. கேலிக்கட் கொச்சியில் அது நடக்கல. பாலக்காடுல லீடிங்ல இருக்கான்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தாரு மேம். இதோட சப்போர்ட் ஏதாவது கிடைச்சிருக்குமா மேம் அங்க? திருவனந்தபுரம், பாலக்காடு இந்த இடங்கள்ல நிறைய கேரளா எலெக்ஷனுக்கு வந்து இந்த தடவை அண்ணாமலை அவர்களும் அங்க சென்று இருந்தார். அவருக்கு நிறையவே ஆதரவுகளும் இருந்துச்சு அங்க. அதனால வந்து அந்த ஆதரவும் ஒரு காரணமாக கூட இருக்கும். அவர் நல்லாவே பேசக்கூடியவரும் அவருக்குன்னு இருக்க அந்த ஈர்ப்பு ஒன்று இருந்தது அங்க. நம்ம இந்துக்களாக இருப்பவர்களும் சரி, இல்ல அங்க பாஜகவை விரும்புவவர்களும் அண்ணாமலையோட பேச்சு வந்து கவர்ந்தெழுத்தது என்றுதான் சொல்ல முடியும். அதுவும் ஒரு காரணமும் கூட இதுல. இந்த அளவுக்கு ஒரு மேசிவ் விக்டரி, ஒரு பெரிய வெற்றியை நம்ம பிஜேபி வந்து அடைந்திருக்கு என்றால் அதற்கு அவரும் ஒரு காரணமாகத்தான் இருந்திருக்கிறார். நன்றி மேடம். நன்றிங்க.